நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நம்ம வீட்டு குழந்தை சேட்டை பண்ணால் என்ன நடக்கும்? அம்மா சமையலறையிலேருந்து ஏய் சேட்டை பண்ணாத, இப்போ நான் மட்டும் அங்கே வந்தேன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேறேன்னு ஒரு குரல் கொடுப்பா. அப்பவும் சேட்டை குறையில்லையா, உடனே அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போய் முறைச்சி பார்த்து மிரட்டுவா. அதுக்கும் பணி இல்லையா, 4 அடி வைப்பா. நாம் சேட்டை பண்ணால் அம்மா அடிப்பா, வலிக்கும்னு அந்த குழந்தை மனசில் நல்ல ஆழமாக பதிஞ்சு போகும். அந்த காலத்தில் அடித்து வளர்க்காத குழந்தைங்க உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இன்றைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறேங்கிற பேரில் பிள்ளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் அந்த குழந்தை மனசில் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்குங்கிற தவறான எண்ணம் பதிவாகி போகுது. ஆனால் வளர்ந்த பிறகு இந்த உலகத்தில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிற யதார்த்தம் அதுக்கு புரியாமல் போகிறதால ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் மனசு உடைஞ்சு போய் தவறான முடிவுகளை எடுக்குது. அப்போது குழந்தைகளை கண்டித்து வளர்க்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, கண்டிப்பை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தால் சரியாக வருமா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது அடித்தா வலிக்கும். அதுவே வயது ஆக ஆக பள்ளிக்கு போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். கல்லூரிக்கு போகிற பிள்ளைய போய் அடிக்க முடியுமா? அடித்தாலும் அதுக்கு வலிக்குமா? அவன் இதுக்கெல்லாம் பயப்படுவானா? பயப்படாததோட நம்மையே எதிர்த்து பேசவும் திருப்பி அடிக்கக்கூட வந்துடுவான். அப்போது அடித்து மிரட்டுறதோட அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லி புரிய வைக்கணும். தவறான காரியங்களை செய்யக்கூடாது. அதனால் சமுதாயத்தில் நம்ம மதிப்பு குறைஞ்சி போகும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது, பிறர் தூற்றும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். அது புரியும் போது தான் அப்பா அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அதை கடைபிடிக்கலைன்னா நம்ம எதிர்காலம் சிறப்பாக அமையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதோட அப்பா அம்மாவின் கண்டிப்பு நம்ம மேலே கொண்ட அக்கறையின் வெளிப்பாடு எனும் அன்பு புரியும். இதுவரைக்கும் இருந்த அச்சமே அன்பாக மாறும். அப்படி மாறினா மட்டும்தான் அது நிலைக்கும். இல்லைன்னா ஒரு கட்டத்தில் சொல் பேச்சு கேட்காம போய் பயம் விட்டு போய் பிள்ளைங்க எதிர்காலம் வீணா போகும். சமுதாய வாழ்க்கைக்கு மட்டுமில்ல, சமய வாழ்க்கைக்கும் இதுதான் அடிப்படை. சின்ன குழந்தையா இருக்கும்போது தப்பு பண்ணினா சாமி கண்ணை குத்திரோன்னு மிரட்டுறோம். போக போக தவறு செய்தால் நரகம் கிடைக்கும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் நம்ம அருளாளர்கள் அருளி செய்த திருமுறைகளை பாடுறது, மெய்கண்ட சாத்திரங்களை படிக்கிறது, இதெல்லாம் செய்ய செய்ய எல்லாமே அவர் நம் மீது கொண்ட கருணையின் வெளிப்பாடு தான். நமக்காகத்தான் சாமி இதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாருங்கிற அன்பு புரிய ஆரம்பிக்கும். இந்த பிறவிக்கு வந்த அப்பா அம்மாவே நம்ம மேலே இவ்வளோ அக்கறையோடு கண்டித்து வளர்க்குறாங்கன்னா எல்லா பிறவிக்கும் அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சிருக்கிறாரு என்பது புரிஞ்சு இதுவரைக்கும் இருந்த இறை அச்சம் இப்போ அன்பா மாறும். இதைத்தான் அஞ்சி ஆகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியூரை நீ இஞ்சி மாமதில் எய்து இமையோர் தொழ குஞ்சி வான்பிறை சூடிய கூத்தனேன்னு 5ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான் நமக்கு அருளி செய்கிறார். தவறு செய்பவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்ற கருத்தை முப்புறம் எரித்த வரலாற்றை முதலில் சொல்லி விளக்கி பின்னர் அவங்களே தவறிலிருந்து திருந்தி மன்னிப்பு வேண்டினா அவர் மேலான நிலையும் கொடுப்பார் என்பதை சந்திரனின் வரலாற்றை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். சந்திரன் தக்ஷ யாகத்தில் கலந்து கொண்ட தவறை செய்த போது சாமி அவனை தன் காலால் தேய்த்தார். அப்போ அவன் பயத்தால வணங்கினான். பின்னாடி ஒரு சமயம் தன்னுடைய மாமனாரின் சாபத்தினால கலைகளை இழந்த போது சாமியை சரணடைஞ்சான். அவர் அடியில் விழுந்தவனே ஏற்கனவே அந்த திருப்பாதங்களை கண்டு பயந்தவனாகையினால திருவிடி பேற்றை கொடுக்காம அவனை எடுத்து முடியில வைத்து அருளினார். அவர் கருணையை எண்ணி இப்ப சந்திரன் அன்பினாலே வணங்குகிறான் என்னும் குறிப்பு தோன்ற முன்பு அச்சமாக இருந்து இப்போ அன்பினாலே மாறி வழிபாடு நடக்கிறதுங்கிறத சொல்லி அதுவும் இடைவிடாமல் நடக்கிறது என்னும் குறிப்பு தோன்ற இமையோர் தொழ, அதாவது தேவர்கள்லாம் கண்ணை இமைக்கவே மாட்டாங்களாம். கண்ணை திறந்து எந்த நேரமும் இறைவனை கண்டு வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னும் வழிபாடு ஒளிபாடு இல்லாமல் நடக்கும் நிலையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அச்சத்தினாலே இறைவனை வணங்குங்கள், இறை அச்சம் என்பது ஞானத்தின் ஆரம்பம் என்று பிற சமயங்கள்லாம் சொல்லும் போது அந்த அச்சமே அன்பாக மாறி வணங்குங்கள்னு சொன்ன அப்பர் பெருமானின் கருணையை நாம் என்னன்னு சொல்றது?
அவருடைய திருவாக்கை சிரமேல் கொண்டு அவர் அடிபணிந்து எல்லா நலன்களையும் பெறுவோம். அதற்கு ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளும் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியினுடைய திருவருளும் நமக்கு துணை நிற்கும். சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீவதையே. ஹர ஹர மகாதேவா.